இன்கிரெடிபிள் இந்தியா. கோவில்கள் இங்க கட்டப்படுறது இல்ல, அவை மர்மங்கள்ல இருந்து பிறக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சில கடலோட மறைஞ்சு போயிருக்கு, சில ஈர்ப்பு விசையை மீறி இன்னைக்கும் நின்னுட்டு இருக்கு. பெரிய பெரிய பாம்புகள் காக்கின்ற திறக்க துணியாத கதவை கொண்டிருக்கிற கோவில்களையும் பார்க்க முடியும். நம்மளோட தமிழ்நாட்டுல தொடங்கி இது போன்ற பாரதத்துல 10 கோவில்களுடைய மர்மங்களை இந்த காணொளியில பார்க்க போறோம். 9வது கோயில் உங்களை கண்டிப்பா வியக்க வைக்கும். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு இல்ல டீ குடிச்சிட்டோ காஃபி குடிச்சிட்டோ இந்த காணொளியை ஒரு 10 நிமிஷம் என் கூட சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம காஞ்சிபுரத்துல இருக்கிற கைலாசநாதர் கோவிலுக்கு போறோம். இந்த 1300 வருஷ பழமை வாய்ந்த கோவில் வெறும் பழமையானது மட்டும் அல்ல, அது ஒரு வேறு உலகத்தை சார்ந்ததுன்னு தான் சொல்லணும். கருவறை பிரகாரத்தை சுற்றி வரணும்னா ஒருத்தர் மட்டுமே ஊர்ந்து செல்லும் அளவுக்கு தான் ஒரு குறுகிய சிறு நுழைவு இருக்கு. இதே மாதிரி வெளியில வர்றதுக்கும் ஒரு சிறிய நுழைவு தான் இருக்கு. இப்படி இந்த குறுகிய நுழைவு வழியா உள்ள போய் அந்த கர்ப்ப கிரகத்தை சுத்தி வெளியில வர்றது மறுபிறப்பு மற்றும் மோட்சத்தை குறிக்குது என்று பக்தர்களால நம்பப்படுது. இங்க இன்னொரு சுவாரஸ்யமான திருப்பமும் இருக்கு. இங்க இருக்கிற கட்டிடக்கலை பாணி பின்னர் பிரம்மாண்டமான பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு உத்வேகம் அளிச்சதுன்னு பல வல்லுநர்களால நம்பப்படுது. இவ்வளவு அமைதியாக இருக்கிற இந்த கோவில் தென்னிந்திய வரலாற்றை வடிவமைத்த எதிரொலிகளை கொண்டிருக்க முடியும்னு யாருக்கு தெரியும்? இரண்டாவதா நாம பார்க்க போற இந்த கோவில் அதிசயம் நிறைஞ்ச கிழக்கு கரையில ஒரிசா மாநிலத்துல இருக்கிற ஜெகநாத பூரி கோவில். இந்த கோவில் இந்துக்கள் மட்டுமே தான் உள்ள செல்ல முடியும். நிறைய ரகசியங்கள் நிறைஞ்சு இருக்கு இந்த கோவில். இந்த கோவில் விமானத்துக்கு மேல இருக்கும் கொடி எப்போதுமே காற்றுக்கு எதிராக தான் வீசுதுன்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய அதிசயமா தான் எல்லாரும் பாக்குறாங்க. எந்த நேரத்துல பார்த்தாலுமே இந்த கோவிலோடைய நிழல் கீழே விழறது இல்லைன்னு சொல்றாங்க. இது எவ்வளவுக்கு உண்மைன்னு நீங்க தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கோவிலுக்குள்ள நுழையும் போதே வெளி உலகத்துல ஒலி இல்லாம அமைதியா இருக்கிறத உணர்வீங்க. பக்கத்துல இருக்கிற கடலோட சப்தம் கூட அடங்கி மாயமா மறைஞ்சிடுது. விஞ்ஞானிகளையே அதிசயிக்க வைக்கும் விதமா இந்த கோவில் விமானத்துக்கு மேல எந்த ஒரு பறவையோ ஹெலிகாப்டரோ இல்ல ஏரோப்ளேனோ பறக்க முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, கோவில்ல பக்தர்களுக்காக தயாரிக்கப்படும் மகா பிரசாதம் எத்தனை பேர் வந்தாலும் போதுமான அளவாதான் இருக்கும்னு சொல்றாங்க. எப்போதுமே ஒரு சரியான அளவு, குறைவாவோ இல்ல அதிகமாவோ இருக்கிறது இல்லைன்னு சொல்லப்படுது. மூன்றாவதா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போலாம். இந்த கோவில் சிவபெருமானால தானே உருவாக்கப்பட்டதா நம்பப்படுது. இந்த கோவில்ல தான் மீனாட்சி அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் கல்யாணம் செய்த இடம்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான ஸ்தல புராணம் என்னன்னா, மீனாட்சி அம்மன் பிறக்கும் போதே 3 மார்பங்களோட பிறக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுடைய கணவரை சந்திக்கும் போது 3வது மார்பு மறைஞ்சிடும்னு நம்புறாங்க. சிவபெருமானை பார்த்ததுமே அம்மனுடைய 3வது மார்பு மறைஞ்சு போயிடுது. இங்க மீனாட்சி அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் கல்யாணமும் நடக்குது. இங்க இருக்கிற ஒரு அதிசய தூணை தட்டினா பலவித ஓசைகள் வெளிவரும்னு சொல்றாங்க. இன்னுமே அதை யாரும் சரியா புரிஞ்சு கொள்ளலங்கிறது தான் ஒரு உண்மை. கோவில்ல இருக்கிற ஆயிரங்கால் மண்டபம் ஒரே நாள்ல கட்டப்பட்டதா சொல்லப்படுது. இங்க ஒரு ரகசியமான சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்றாங்க. மீனாட்சி அம்மன் கோவிலையும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலையும் இணைக்கிறதா இது சொல்லப்படுது. இந்த பாதை போரின் போது அரசர்களால தப்பிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சுரங்கப்பாதைன்னு நம்பப்படுது. நான்காவதா நம்ம தமிழகத்தின் பெருமையான தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில பார்ப்போம். இந்த கோவில் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டிருக்கு. பல புயல் மழைகளை தாங்கி இன்னமும் நிலையா நிக்கிற இந்த அதிசய கோவில தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எந்த பருவ காலத்திலுமே மதிய நேரத்துல கோவில்ல நிழல் விழாதுன்ட்டு இங்க ஊர் மக்களால சொல்லப்படுது. இது ஒரு மிகப்பெரிய அதிசயமா கருதப்பட்டாலும் இங்க நிழல் விழறதா பல வல்லுநர்கள் புகைப்படங்களோட ஆதாரத்தோட காமிச்சிருக்காங்க. இந்த கோவில் மிகவும் உயரமான சிவலிங்கத்தை கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 மாடி கட்டிடத்தை விட உயரமானதா இது பார்க்கலாம். இந்த கோவில் சிமெண்ட் இல்ல கான்கிரீட்டை பயன்படுத்தி கட்டின ஒரு கோவில் கிடையாது. முற்றிலுமே கற்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட இன்டர்லாக் மெத்தட் வழியா கட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு நம்ப முடியாத செய்தி இப்ப நான் சொல்றேன். இந்த கோவிலுக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கிற கிரானைட் கற்கள் கிட்டத்தட்ட 60,000 டன் கொண்டிருக்கு. என்ன ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னா, இந்த கோவிலை சுத்தி ஒரு மலையுமே இல்லை.
60,000 டன் கிரனைட் கற்களை பயன்படுத்தி எழுப்பப்பட்ட இந்த பிரம்மாண்ட கோவில் கட்டுறதுக்கு எந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜியுமே இல்லாத அந்த காலத்துல எப்படி இப்படி எழுப்பியிருப்பாங்கங்கிறதுக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட் சீரீஸ்ல டாக்டர் சுரேந்திரன் சொல்லியிருப்பாங்க. இது நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஐந்தாவதா நம்ம பத்மநாப சுவாமி கோவிலை பார்க்கலாம். இது திருவனந்தபுரம், கேரளாவில் இருக்கு. இந்த கோவில் உலக வங்கியை விட அதிக செல்வத்தை கொண்டிருப்பதா நம்பப்படுது. வால்ட் பீன்னு சொல்லக்கூடிய ஒரு மர்மமான பெட்டகம் இந்த கோவில்ல இருக்கு. அது இன்னுமே திறக்கப்படாம இருக்கு. அது ஏன்னா இந்த வால்ட் பீ உடைய கதவுகள் நாகங்களால காக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. சில பேரால மட்டும்தான் இந்த கோவில் பெட்டகங்களுக்கு உள்ள போறதுக்கு அனுமதி இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவில் இயற்கை பேரழிவுகளையும் அந்நிய நாட்டு படையெடுப்புகளையும் தாண்டி இன்னைக்கு வர நின்றுட்டு இருக்கு. அடுத்ததா நாம உலக புகழ் பெற்ற எல்லோரா கைலாசநாதர் கோவிலை பத்தி பார்ப்போம். இது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரே கற்களால கட்டப்பட்ட ஒரு லார்ஜஸ்ட் ராக்கெட் டெம்பிள்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க ஒரே பாறையில இருந்து மேல இருந்து கீழே வர குடையப்பட்டு கட்டப்பட்ட இந்த கோவில். இந்த கோவில் புராணத்தின்படி ஒரு ராணி ஒரு சபதம் எடுத்ததாகவும் அவங்களோட சபதத்தை விரைவா நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த கோவில் மேல இருந்து கீழே குடைஞ்சு எழுப்பப்பட்டதா சொல்றாங்க. 60க்கும் மேற்பட்ட விரிவான சிற்பங்கள் ஒரு தவறு கூட பார்க்க முடியாத அளவுக்கு செதுக்கி வச்சிருக்காங்க. ஏழாவதா நாம ஆந்திரா மாநிலத்துல இருக்கிற வீரபத்ரர் லேபாக்ஷி கோவிலுக்கு போறோம். இது ஒரு அரிய கட்டுமான அதிசயத்துக்கு பெயர் பெற்ற விஜயநகர சாம்ராஜ்ய காலத்துல கட்டப்பட்டிருக்கிற கோவில். சுற்றுலா பயணிகளை ரொம்பவுமே ஈர்த்த தரையை தொடாத ஒரு தொங்கும் தூணை இங்க பார்க்க முடியும். 1910ஆம் ஆண்டுல இதை சரி செய்யலாம்னு ஒரு ஆங்கிலேய என்ஜினியர் முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அவர் செஞ்சதால இது இன்னும் மோசம் அடைஞ்சிடுச்சு. இந்த சிலைக்கு அடியில ஒரு துணியை ஃப்ரீயா விட்டு வெளியில எடுத்தோம்னாக்கா நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறும்னு பக்தர்களால நம்பப்படுது. கோவில்ல ஒரு பெரிய நந்தி சிலை இருக்கு. அது ஒரே கல்லால வெட்டப்பட்டு உருவாக்கப்பட்டு இருக்கு. எட்டாவதா நாம ஒரிசா மாநிலத்துல இருக்கிற கொனார்க் சூரியன் கோவில போய் பார்ப்போம். இந்த கோவில் ஒரு அழகானது மட்டும் இல்ல, மர்மமான ஒரு கோவில். இந்த கோவில் ஆஸ்ட்ரானமி, அதாவது வானியல்ல நம்மளுடைய வளமான நிபுணத்துவத்தை எடுத்து காட்டுது. சூரிய கடிகாரமாக செயல்படும் ஒரு பெரிய சக்கரம் இங்க இருக்கு. அதை வச்சு நாம நேரத்தை கணக்கிடலாம். இங்க ஒரு காலத்துல மேற்புலத்துல வைரங்கள் இருந்ததாகவும் அதை திருட வரும்போது அது சரிஞ்சு போனதாகவும் சொல்லுது. இன்னும் அந்த வைரங்கள் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. 9வது கோவிலா நம்ம அசாம் மாநிலத்துல இருக்கிற காமாக்கியா கோவிலுக்கு போறோம். இந்த கோவில்ல மிகப்பெரிய மர்மம் என்னன்னா, தேவியின் சிலை இங்க இல்லவே இல்லை. அதுக்கு பதிலா மண்ணின் அடியில ஒரு இயற்கையான கல் உருவம் இருக்கு. அதுதான் அம்மாவின் கருப்பை அப்படின்னு நம்பப்படுது. அந்த கல்லின் மீது நீரும் ஓடிக்கொண்டேதான் இருக்கு. அது ரொம்பவுமே புனிதமான ஒன்றுன்னு கருதப்படுது. பல பூஜைகள்ல அது பயன்படுத்துறாங்க. கோவில்ல ஒரு ரகசிய அறை இருக்கு, அதாவது கர்ப்பகிரகம்னு சொல்றாங்க. அது பொதுமக்களுக்கு முழுமையா தடை செய்யப்பட்ட ஒரு இடமா இருக்கு. அதுல பழமையான தெய்வீக ஸ்கிரிப்சர்ஸ் மற்றும் பொருட்கள் இருக்கலாம்னு நம்பப்படுது. சிலர் அந்த அறை மற்ற ரகசிய பாதைகளை இணைச்சிருக்குன்னு நம்புறாங்க. ஒவ்வொரு வருடமும் அம்புபாசி திருவிழா இங்க நடக்குது. இந்த திருவிழாக்கு 3 நாட்கள் கோவில் மூடப்படும். அந்த நாட்கள்ல தான் தேவிக்கு மாதவிடாய் நேரமா இருக்குன்னு நம்புறாங்க. அதனால அந்த நேரத்துல எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்கள் நடக்கிறது இல்ல. இந்த கோவில்ல இருக்கிற சிறப்பு காணிக்கைகள் ரொம்ப அதிசயமா இருக்கு. மிருகங்களை பலி கொள்றதுல இருந்து செம்மஞ்சள் துணிகள், முட்டைகள்னு இங்க காணிக்கையா வைக்கப்படுது. இது செய்யறதால தேவியை மகிழ்ச்சி படுத்தலாம்னு, வாழ்க்கையில நல்வாழ்வு பெறலாம்னு பக்தர்களால நம்பப்படுது. கடைசியா நாம பார்க்க போற இந்த அதிசயம் இந்தியாவின் அட்லாண்டிஸ் நகரமான கேள்வி எழுப்பப்படுற ஒரு இடம். இது குஜராத் மாநிலத்துல இருக்கிற துவாரகா நகரம். இது பகவான் கிருஷ்ணரால உருவாக்கப்பட்ட நகரமா நம்பப்படுது. இது ஒரு வணிக நகரமா இருந்திருக்கலாம். விமானம், கப்பல் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களும் இருந்திருக்கலாம்னு நம்பப்படுது. பகவான் கிருஷ்ணரோட மறைவுக்கு பிறகு இந்த நகரம் பெரிய சுனாமியால அழிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. 1963ஆம் ஆண்டுல கடல் கீழ் ஆய்வில் பழமையான சின்னங்கள், கட்டிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பாரத நாட்டின் கோவில்கள் வெறும் வழிபாட்டு தலங்களா மட்டும் இல்லாம மர்மத்தின் நூலகங்களாவும் நம்மளுடைய பண்டைய ஞானத்தையும் நிபுணத்துவத்தையும் பிரதிபலிக்கும் கண்ணாடிகளாவும் செயல்படுது.
உங்களுக்கு எந்த கோவிலுடைய மர்மம் இல்லைன்னா அந்த சிறப்பம்சங்கள் ரொம்ப பிடிச்சது, வியப்பில் ஆழ்த்தியதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காணொளியை உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க. அடுத்த காணொளியில உங்களை பார்க்குற வரை திஸ் இஸ் LRK சைனிங் ஆஃப். பை.